சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க, சில பேருக்கு தொழுகை சிரமமானதா இருக்கும். 5 வக்த் தொழுகிறது கஷ்டம்தான். ஜகாத்து காசு பணத்தை எடுத்து கொடுக்கறது சிரமமா தான் இருக்கும். ஹஜ்ஜு செய்யணும் கஷ்டமா தான் இருக்கும். வழக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறது சிரமமா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உலக வாழ்க்கையில் அதெல்லாம் சிரமமா இருந்தாலும் சபர் செஞ்சுக்குங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையா இருங்க, அல்லாஹ் நற்கூலி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கேட்டான். வஸ்தபிர் அலைஹா, அதுல சபரோட இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அது ஆரிஃபீன்களுடைய மகாம் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? வஸ்தபிர் லி இபாதத்தி என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நீங்க சபர் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றான். வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி சபர் செய்யனா என்ன அர்த்தம்? அவர்கள் உலகத்துல வாழ்றது அவங்களுக்கு சிரமமா இருக்கும். என்ன இந்த துனியா துனியா துனியான்னு கிடக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அல்லாஹ்வுடைய இபாதத்து அவங்களுக்கு பேரின்பமா இருக்கும். அல்லாஹ்ட பேசுறது பேரின்பமா இருக்கும். அல்லாஹ்வுடைய இபாதத்து, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணமாவது, அது அவங்களுக்கு பேரின்பமா இருக்கும். அதனால அந்த இபாதத்து இருக்கிறது காரணத்தினால துனியாவை நீங்க சபர் செஞ்சுங்க. இபாதத்தி, என் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி துனியாவை சபர் செஞ்சுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அதை விட மிகப்பெரிய உயர்ந்த மகாமான்னு சகானே சொல்லி காட்டுறேன். அந்த மகாம் இருக்கு உயர்ந்த மகாம். ஷாஃபி இமாம் சொன்ன மாதிரி, லௌலா முஜாலசத்துல் அப்ரார் வ முனாஜாத்துல் அஸ்ஹார் லமா அஹ்பபத்துல் மஈஷத ஃபீ ஹாதத் தார்னு சொன்னாங்க. நல்லடியார்களுடைய அந்த தொடர்பு மட்டும் இல்லை என்று சொன்னால், இன்னும் சஹர் நேரங்கள்ல அல்லாட்ட எழுந்து அழுது கெஞ்சி மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் அந்த சமயத்துல அழுது அல்லாட்ட கேட்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால், லமா அஹ்பபத்துல் மஈஷத ஃபீ ஹாதத் தார், இந்த உலகத்துல வாழ்வதையே நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உலக வாழ்க்கையே உங்களுக்கு கசப்பா இருக்கு, இந்த உலகத்துடைய இன்பங்கள்னு சொல்றோமா இல்லையா, இது எல்லாம் அவர்களுக்கு கசப்பா இருக்கு. அல்லாஹ்வை பற்றி பேசுவது, அல்லாஹ்வை நினைப்பது, அதுவெல்லாம் அவங்களுக்கு பேரின்பமா இருக்கு. அதனால சகா உதாரணம் சொல்லி சொன்னாங்க. லால்பட்டியில் இருந்தப்போ சைஃபுல் இஸ்லாம் அவங்க எல்லாம் சொல்லி காட்டணும். சகான உதாரணம் சொன்னாங்க, அழகான உதாரணம் சொன்னாங்க. இப்ப ஒரு காதலன் இருக்கிறான், அவன் தன்னுடைய காதலியும் நேசிக்கிறான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், காதலியும் நேசிக்கிறான். ஆனா மாமனார் ரொம்ப கோவக்காரர் இருக்கிறார், இன்ஸ்பெக்டரா இருக்கிறார். இப்ப பார்த்தா கத்தியோட சுத்தி இருக்கிறார், போறதுக்கே பயமா இருக்கு, நெருங்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அந்த நேரத்துல அந்த காதலி சொல்றா, இந்த மாதிரி நீ என் மாமனார் வீட்டு வேலைக்கு ஆள் தேடுறாரு, வேலை ஆள் மாதிரி சேர்ந்துக்கோ, அப்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். வந்தாரு, பெரிய கோடீஸ்வரர், எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் வந்துட்டார். வந்து வேலை செய்யறாரு. அவர் காலையில இருந்து சாயங்காலம் மாமனார் புளிஞ்சு எடுக்கிறார். அந்த வேலை செய்ய, தோட்டத்தாரு, வீட்டை கூட்டு, அது இது கார சுத்தம்னு சொல்லி எவ்வளவோ வேலை வாங்குறாரு. 24 மணி நேரம் வேலை செய்யறான், கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். இவன் பஞ்சு மெத்தல படுத்து தூங்கலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். எதற்காக வேண்டி சகார சொன்னாங்க, அதாவது நடுவுல ஒரு டீயை கொண்டு வர்றது சாக்குலையோ ஜன்னலை திறந்தோ அவ என்னை பாப்பால, அவளை பார்த்து சிரிக்கலாமே, அந்த ஒரு சின்ன ஒரு அன்பு, அந்த பார்ப்பதற்காக வேண்டி, அவர் மேல் உள்ள காதலின் காரணத்தினால அந்த இன்பத்திற்காக வேண்டி 24 மணி நேரம் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிற மனுஷன். எவ்வளவு எத்தனை நாள் வேணா வேலை செய்ய, நடுநடுவில் அவர் பார்க்கணும் இல்லை, நடுவில் அவர் வருவாள் என்பதற்கு. அதே மாதிரி அதை சொல்லி சகாரம் சொன்னாங்க, எல்லாம் துனியாவுடைய வாழ்க்கை சிரமமா இருக்கு அவங்கள்ட்ட, வயிறுள்ளாட்ட தொடர்புலேயே அந்த உடல் இருப்பது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நடுநடுவில் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, அல்லாஹ்ட்ட பேசுற பாக்கியம் கிடைக்குது, நல்லடியார்களுடைய தொடர்புடைய பாக்கியம் கிடைக்குது, ஷேഖ்மார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இந்த பாக்கியங்களுக்காக வேண்டிய குர்ஆன் ஓதக்கூடிய இன்பம் கிடைக்குது. இந்த மாதிரி இன்பங்கள் இருப்பதற்காக வேண்டி துனியாவை சபர் செஞ்சுக்கிறாங்கம்மா அவங்க அப்படின்னு சகானே சொல்லி காட்டினாங்க. வஸ்தபிர் அலைஹா என்ற அந்தஸ்தை விட்டு வஸ்தபிர் இபாதத்துடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். जी सरकार, ला इलाहा बिस्मिल्लाह, ला इलाहा इल्लल्लाह. ला इलाहा इल्लल्लाह. சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்யும் இலாஹ் யாரும் இல்லை. சக்கரநாயக மஜ்லிஸ சொல்லி காமிப்பாங்க. அல்லாஹ் நம்ம மனிதர்கள் இடத்துல தேவைன்னு சொல்லிட்டு போய் நம்ம போய் நின்றோம்னு சொன்னா மனிதர்கள் நம்மளை பார்த்து விரண்டோடி போவாங்கம்மா. எவ்வளவுதான் ஆஷிக்கா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் தடவை போய் கேட்கும் போது ஏதோ மனசு விருப்பப்படாம ஏதாவது கொடுத்தாலும் அடுத்த தடவை நம்ம போய் சோகமா ஏதாவது போய் சொல்லணும்னு போய் சொன்னாலே நம்ம முகத்தோடைய வாட்டத்தை பார்த்துட்டு இவன் சோகமா இருக்கிறானே, இவன்கிட்ட பேச்சு கொடுத்தா ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுருவானோ சொல்லிட்டு நம்ம உழுந்தடிச்சு ஓதுவோம்னு சொல்லுவாங்க.
மிஸ்கினுக்கு லாயிலா நம்ம சக்கநாயகம் பாதுகாக்கிறாங்க லாயிலா இல்ல அந்த மாதிரி ஒரு நிலையை விட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. மிஸ்கின் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மிஸ்கி கடத்தலுக்கு போகும்போது ஒரு மனிதர் மிஸ்கினுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் லாயிலா இல்ல. அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி உள்ள சில பிரச்சனைகள்லாம் மிஸ்கினை கூப்பிட்டுருக்காங்க, போய் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாயிலா இல்ல. இப்ப அந்த மனிதரை பார்த்தா மார்க்கெட்ல ரொம்ப முகம் வாடி இருந்தாரு. மிஸ்கினுக்கு அந்த ஹால் தான் வந்துச்சு. போயிட்டு என்ன இதனால இந்த மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஸ்கின் சக்கநாயகம் கேட்க வச்சாங்க. இல்ல ஆட்டோவே ஓடல ரொம்ப கஷ்டமா இருக்குது, வீட்டு வாடகை கூட கொடுக்க கஷ்டமா இருக்கு. அல்லாவும் லேசாக்கி வைப்பாங்க, தேவையா அல்லாட்ட முறையிடுங்க, அல்ல லேசாக்கி வைப்பான்னு சொல்லிட்டு மிஸ்கின் நவுந்து வந்துட்டு அந்தாண்ட மேற்கொண்டு அடுத்த வார்த்தை கேட்டோம்னு சொன்னா நம்ம கிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் அவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு மிஸ்கி சர்க்கார் கல்புல போட்டாங்கல்ல, அல்லா இலாகவா இருக்காமா, அவர் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன இருக்க என்ன இல்லையோ தெரியல, இப்போதைக்கும் கையில உள்ள செலவுக்குள்ள பணத்தையாவது நீ கொடுத்துட்டு போன்னு சொல்லி சர்க்கார் லாயிலாக கல்புல போட்டாங்க. திருப்பி அந்த மனிதரை கூப்பிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, செலவுக்கு இந்த பணத்தை, ஏன்னா வாயிட்டு வந்து கேட்கக்கூடியவரும் இல்ல, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கீங்களேன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் கொடுக்க வச்சாங்க. கொடுத்தவன அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி மிஸ்கே வந்துட்டேன் லாயிலாக இல்ல. ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அந்த மனிதர் போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு அழுவுறாரு மிஸ்கின். போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல வந்து நானும் என் மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறோம், வீட்டு வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் வந்து ஃபீஸ் கேரியில புடிங்கிட்டு போயிட்டாரு. ஆட்டோ வாடகைக்கு ஓட்டிட்டு இருந்தேன், ஆட்டோ ஓனர் புடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வேலை இல்ல, வீட்டுல கரண்ட் இல்லாம ஒரு 3-4 நாளா நைட்லாம் தூக்கமே இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ்கினுக்கு போன் பண்ணி அழுவுறாரு. எனக்கு வந்து வாடகை கொடுக்க முடியுமான்னு சொல்லி பீவியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு லாயிலா. சக்கா நான் யோசனை பண்ணிட்டு நாளைக்கு நான் சொல்றேன், ஏன்னா ஒரு 2-3 மாசம் பெண்டிங் இருக்குன்னா, 3 மாசம் பெண்டிங் அமௌண்ட் ஃபுல்லா கேக்குறாரு, கொடுத்தாதான் கரண்ட் வருங்கிற மாதிரி கேக்குறாரு. அவன் மிஸ்கின் லாயிலாக இல்ல சக்கா நாயகம் கல்புல போட்டாங்க, அல்ல இந்த சூரத்துல நீ வந்தது யாரு, இந்த சூரத்துல வந்தது, இந்த சூரத்துல ஐநா இருக்கிறது நீ தான் இல்ல. என்கிட்ட இப்ப அவர் கேட்கக்கூடிய அமௌண்ட் என் கையில இப்ப இல்ல, பறக்கத்தா இருக்கு, ஆனா என்கிட்ட கொண்டு வந்து கேட்க வச்சது நீ தான். அப்படிங்கும் போது என்னுடைய சூரத்துல கொடுக்க வைக்கிறவன் நீ தான், ஒன்னு தவிர வேற யாருமே இல்லன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் வந்து அல்லா இடத்துல முகத்தாஜாவை வச்சாங்க லாயிலாக இல்ல. மறுநாள் அதே நாள்ல அவர் கேட்ட அமௌண்ட் வந்து மிஸ்கின் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன அமௌண்ட் கேட்டாரோ அதே அமௌண்ட் மிஸ்கின் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சூரத்துல மிஸ்கின்ட்ட வந்து வீடு தேடி வந்து மிஸ்கினுக்கு வந்து கொடுத்துட்டு போறாங்க லாயிலாக இல்ல. கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வீடு தேடி வந்து மிஸ்கின்ட்ட வந்து கொடுத்துட்டு போறாங்க. அந்த நேரம் மிஸ்கினுக்கு வந்து செத்த நேரம் ஒண்ணு தோணல, டக்குன்னு அதுக்கு பிறகு சகான கல்புல போய் சிந்திக்க வச்சாங்க. நேத்தி வந்து அவர் கேட்டாரு, அது நீ கொடுப்பன்னு சொல்லி நினைச்சிருந்தான்னு சொல்லி சொன்னா அது நீ அடுத்த நிமிஷம் என் கையில இல்லன்னு நீ சொல்லி அனுப்பியிருப்ப, ஏன்னா அந்த நேரம் உன்ட்ட இல்லன்னு சொல்லி நீ அனுப்பியிருப்ப. ஆனா நீ அந்த இடத்துல சுகூது செஞ்ச பாரு லாயிலாக இல்ல, வந்தவன்ல சுகூது செஞ்ச, கேட்க வச்சது நீ தாங்கும் போது அப்ப கொடுக்க வைக்கிறவன் நீ தானேன்னு சொல்லிட்டு அல்லாட்ட நீ முகத்தாஜ் ஆயிட்டு நீ நவுந்துகிட்டு எல்லாம் நீ கொடுத்துக்கோன்னு சொல்லி சொல்ல வச்சு இல்ல, நீ நினைச்சில அந்த நினைப்பு நினைச்சு அந்த களிமா கல்புல கொண்டுட்டு வந்து சுகூது செஞ்சு இல்ல, உன் வீட்டு வாசப்படி தேடி கொண்டு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சக்கா நான் லாயிலாக இல்ல கல்புல போட்டா வீட்டு வாசப்படியில வீடு கதவை தட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. கொண்டு கொடுத்து அதுக்கு பிறகு அன்னைக்கு சாயந்தரம் திருப்பி அந்த மனிதர் போன் அடிச்சாரு. சரி மறுநாள் வாங்கணும்னா அவர் மனைவி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா சர்க்கார் நாயகம் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்துட்டு, எப்போதும் இதுக்கு முன்னாடி என்னன்னா பணம் கொடுக்கும் போது வாங்கும் போதுலாம் அந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கல எழுத்துப்பூர்வமா வைக்க மாட்டேன். சர்க்கார் நாயகத்துடைய அந்த தப்சீர் பயான் கேட்டுட்டு இருக்கிற குரான் வசனம், அந்த தப்சீர் பயான்ல சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, குரானிலேயே வந்து ஆக பெரிய ஒரு சூறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கலை பத்தி சொல்றான்னு அல்ல குரான்ல சொல்றாமா, இதுதாம்மா ஆக பெரிய ஒரு வசனம்னு சொல்லி பார்த்தா இந்த வசனம் தாம்மா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சும்மா சர்வசாதாரணமா குடுக்கல் வாங்கலை வந்து வாய் வழியா நம்ம வச்சுக்கிறோம், ஆனா அல்லாஹ் வந்து அதை எழுத்துப்பூர்வமா ஆக்குங்க, அதுக்கு சாட்சியாளர் நியமிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றாமான்னு சொல்லிட்டு அதை பத்தி பெரிய ஒரு விளக்கம் சர்க்கார் நாயகம் கொடுத்தாங்க. அது அந்த விளக்கத்தை அந்த குரான் வசனத்தையும் சொல்லி ஷேக் நாயகத்தை பத்தி சொல்லி அந்த குரான் வசனத்தையும் சொல்லி அதை எழுத்துப்பூர்வமா மிஸ்கினே உட்காந்து எழுதி சும்மா ஒரு பேப்பரை எடுத்து எழுதி அந்த மனிதர் வாங்கும் போது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவர் பிவிட்டு சாட்சிக்கு அவர் பிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போகும்போது சர்க்கார் நாயகம் சொல்ல வச்சாங்க, இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு சிரமத்துல இருந்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு இல்ல, கரண்ட் வசதி இல்ல, வீடு இல்ல, ரிலேஷன் வீட்டுல போய் யார் வீட்லயும் போய் படுத்துட்டு வரீங்க, இப்ப வீட்டு வாடகை கொண்டு போய் கொடுக்க போறீங்க, இனிமே கரண்ட் வரும் வீட்டுல தங்குவீங்க, ஆனா இந்த நிலை வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. என் ஷேக் நாயகம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நின்றாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து அவங்க வந்து தொழுகையை கரெக்டா நீங்க வந்து பேணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்கம்மா. நான் அந்த இடத்துல கேட்கறேன், ஏன்னா நான் வந்து சரியா இருந்து நான் அவங்க கிட்ட நான் கேட்கறேன்ல, என் ஷேக் நாயகம் இந்த இடத்துல என் ஷேக் நாயகம் இருந்தா அவங்க அதை தான் கேட்பாங்க, அதனால அதை நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், தொழுகையில நீங்க வந்து பாபந்தியா இருக்கீங்களாமான்னு சொல்லி கேட்டேன். இல்ல தொழுகையில பாபந்தியா இல்ல. சர்க்கார் நாயகம் கல்புல போட்டாங்க,
தொழுகை பத்தி சில சிறப்புகள்லாம் சொல்லி இனிமேல் தொழுவுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எப்படி தொழுவ முடியுங்கிற மாதிரி கேட்டாங்க. அவரு இப்போ பெயிண்ட் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த நேரத்துல இப்படி தொழுவுங்க, தொழுவ விடலையா அந்த வேலை வேற தூக்கி போட்டுட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வாடகை கொடுத்தது நான் கிடையாது, என்னோட சூரத்துல நீங்க அல்லா கிட்ட தான் நீங்க கேட்டீங்க, அல்லா தான் இந்த சூரத்துல கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது அல்லா எப்படியும் கொடுப்பான், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எப்படி தலைக்கு வசந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, 8 வயசு 10 வயசுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களையும் தஹஜ்ஜுதுல இந்த ஃபஜ்ருக்கு எந்திரிங்க, 3 பேரும் தொழுங்க, பக்கத்துல பள்ளி இல்லையா 3 பேரும் ஜமாத்தா தொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கூடிய இந்த கலிமா 100 தடவை 3 பேரும் 4 பேரும் உட்கார்ந்து ஒன்னா சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க, யா அல்லாஹ் நீ தான் எங்களை படைச்ச, நீ தான் எங்களுடைய ரப்பு, உன்னை தவிர வேறு வாசல் எங்களுக்கு இல்ல, முன்னோக்கவங்க முகத்துல போய் முழிக்கிறதை விட்டும் அவங்க கிட்ட கையேந்திரதை விட்டும் என்ன நீ பாதுகாத்துட அல்லான்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க. நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்யணும் அல்லான்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேளுங்க. ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லிட்டு சகாநாயகம் சொல்ல வச்சாங்க. இந்த 2 விஷயத்த செய்யுங்கம்மா. 1 5 வேளை தொழுகை ஒரு நாளும் விடாம 4 பேரும் தொழுதுட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. 41வது நாள் நீங்க வாங்க என்கிட்ட, இன்னையில இருந்து கணக்கு வச்சுக்கீங்க. 41வது நாள் உங்க நிலை இந்த நிலை மாறலன்னு சொன்னா என்ன நீங்க கேளுங்கம்மா சொல்லிட்டு சகாநாயகம் சொல்ல வச்சாங்க. நீங்க இந்த 2 ஷரத்து, வேற எதையுமே நீங்க பிளான் பண்ண வேண்டாம். இந்த காசு வேணுமா, அங்க வேணுமே, இந்த கடனை கொடுக்கணுமா, அந்த கடனை கொடுக்கணுமே, இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேத்துக்கிறாங்களா? நீங்க அவனுடைய சிக்கருக்கு நீங்க பொறுப்பேத்துங்கம்மா. நீங்க அல்லாஹ்வை நீங்க நினைக்கிறதுலயும் அல்லாஹ் ஏவல் விளக்கல்கள் இல்ல, அதுல நீங்க கரெக்டா இருங்க. எந்த ஒரு ஹராமும் இல்லாம 5 வேளை தொழுகை தொழுதுட்டு கலிமாவை சொல்லி அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு நீங்க கேட்டுட்டு வாங்க. இன்னையில இருந்து 41வது நாள் பாருங்க, கண்டிப்பா 100க்கு 100% உங்க நிலை மாறி இருக்கும். உங்களுடைய எல்லா நெருக்கடிகளையும் விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கடி யாருக்கு வருதுன்னு சொன்னா, என்னோட ஷேக் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கடி வருது. சரியா அல்லாஹ் குர்ஆன்ல சரியா சம்பாதிக்காதவங்களுக்கு, திட்டமிட இல்லாதவங்களுக்கு, பிசினஸ் யுக்தி தெரியாதவங்களுக்கு நெருக்கடி வரும்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய திக்ரு யார் இடத்துல இல்லையோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நெருக்கடியை கொடுப்பான்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கடி இல்லாம அல்லாஹ்வுடைய விசாலமான தன்மை உங்ககிட்ட இறங்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு மாற்று வழி அல்லாஹ்வுடைய திக்ரு தவிர வேற இன்னொன்னு ஏதோ அடுத்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது அல்லாஹ் இடத்துல நீங்க முஹ்தாஜ் ஆகுங்க, அவன் இடத்துல நீங்க முறையிடுங்க. 41வது நாள் நீங்க என்கிட்ட வாங்க, இங்க வரணும் இன்ஷா அல்லாஹ். நீங்க வரலனாலும் உங்களை தேடி எல்லாம் வர வைப்பான் பாருங்க. இது 2த்தையும் செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா அப்புறம் சர்காநாயகம் ஒரு 4 நாள் சேர்ந்து திருப்பி ஒரு 2-3 நாளா தொடர்ந்து போன் போட்டுட்டு தான் இருக்காங்க. என்னைக்கும் போன் அடிச்சாங்க, இன்னைக்கும் பேசினாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 5 வக்து தொழுகையும் கரெக்டா தொழுகிறாங்க. காலைல எந்திரிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற குடும்பமே சேர்ந்து உட்காந்து சொல்றோம்னு சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ் இடத்துல சொல்றோங்கிறாங்க. மனசுக்கு எந்த ஒரு பணம் காசு வரல, ஆனா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னாங்க. கண்டிப்பா பணம் காசு உங்க சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் கொண்டுட்டு வராதுமான்னு. பணம் காசு ஒரு நாளும் உங்க சந்தோஷத்தை கொண்டுட்டு வராது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பணம் காசு வந்தா என்னுடைய நெருக்கடி எல்லாம் நீங்கிடும், என் மனசுல சந்தோஷம் வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காலமும் கிடையவே கிடையாது. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அந்த சுக்குனையும் கொடுக்கறது அல்லாதாமா. அந்த அல்லாஹ் இது இல்லாம அவன் இப்படி வேணாலும் கொடுப்பான், இதை கொண்டும் கொடுப்பான், இது இல்லாமையும் கொடுப்பான். இத பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி உங்க நிலைமை என்ன இருந்துச்சோ அதே தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா 4 நாளைக்கு உங்க மனசுல இருந்த அந்த நெருக்கடி இன்னைக்கு இல்ல, சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல சொல்லிட்டு சகாநாயகம் சொல்ல வச்சாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அதை கொண்டு மிஸ்கினுக்கு சகாநாயகம் எனக்கும் படிப்பினை கொடுத்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா நம்மள அல்ல மத்தவங்க இடத்துல கேட்கக்கூடிய இது விட்டும் நம்ம முகத்தை எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கான் அல்லாஹ். இப்படிப்பட்ட நிலைகள்ல இருந்து என்னையும் என் மனைவி மக்கள் எல்லாரையும் நீ பாதுகாத்துட்டு இருக்கிற அல்லான்னு சொல்லிட்டு சகாநாயகம் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் மேலும் சகாநாயகத்து உண்மை நடுவில் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது அல்லாஹ் கடன் கொடுத்தால் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எழுதி வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் எழுதுறது இப்படி நீங்க எழுதி கொடுத்து அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா கடன் வாங்குறாரு பாருங்க அவரை எழுத சொல்லி சொல்றாங்க. வாசகத்தை நீங்க எழுதக்கூடாது, நோட்டையும் பேனாயும் அவர் கையில கொடுத்துடணும், அவர் எழுதணும். நான் இந்த மாதிரி அப்துல் காதருடைய மகன் அப்துல் ரஹ்மான் ஆகிய நான் இந்த மாதிரி பாஷா பாய் இவருடைய மகன் இவரிடத்திலே 10,000 ரூபாய் கடனாக நான் இத்தனாம் தேதி பெற்றுக்கொண்டேன், அதை இத்தனாம் தேதி நான் இன்ஷா அல்லாஹ் திருப்பி தருகிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தவணையை நியமிச்சு ஒரு குறிப்பிட்ட தவணையை நியமிக்கணுங்கிறாங்க. தவணையை மீறி போறது அவங்க இஷ்டம். ஒரு 3 மாதத்திற்குள் அதை நான் திருப்பி தருகிறேன் அப்படிங்கிறதையும் எழுதிடணும். எழுதி அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த வாசகம் எழுதுவதற்கு அவர் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்றான் அவர் எழுத முடியாது, எழுத தெரியாதவரா இருந்தாரு அப்படின்னா அவர் வாசகம் சொல்ல இன்னொருத்தர் எழுதலாம், யாராவது ஒருத்தர் 3வது நபர் எழுதலாம், அல்லது நீங்களே எழுதலாம்.
ஆனா வாசகம் அவரு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். எத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எதிர்காலத்துல நீங்க ஒருத்தருக்கு கடனாக காசு கொடுக்கிற போது காரணம் வாங்குறாருல, அவருக்கு நோட்டை கொடுத்து அவர் கைப்பட எழுதி அவரே கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றான். ஏன் அல்லாஹ் சொல்றாங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும், நமக்கு தெரியாது. நாம எழுதி இவரே கையெழுத்து போட்டுறோம் சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், அவரை எழுதி அவர் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே எழுதி தரட்டும் என்று அல்லாஹ் சொல்லுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி. 2வது செய்தி, நீங்க சொன்னதுல தொழுகையை பத்தி சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேர்கள் மிஸ்கின்ட்ட வந்து இந்த மாதிரி தன் கஷ்டங்களை சொல்லுகிற பொழுது தொழுகையை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தொழுகை ஆரம்பிச்சு வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துருச்சு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல, நீ தொழுகு, உன் குடும்பத்தார் தொழுகு சொல்லு, ரிசுக்கு நான் தர்றேன், ஒரு வாழ்க்கையை வசதிகளை நான் தர்றேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு நான் வரக்கூடிய ஒரு அத்தனை பேர்கிட்டையும் தொழுகையை பற்றி தான் சொல்றது. தொழுதாங்கன்னா அல்லாஹ்வுத்தாலா தன் கருணையை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை விசாலமாக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நல்ல செய்தி சொன்னீங்க. ஷஹன்ஷாவது நம்ம பாதுஷா முல்ல காரைக்குடி, நீங்க 2 செய்தி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அனுபவிச்சீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். சக்கர் நாயத்தோட பயனை தொடர்ந்து கேட்க வச்சான். ஒரு பயனையும் ஒவ்வொரு நாளையும் ஆர்வமா கேட்கறது, கேட்கறது வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் கொண்டுட்டு வரணும். அதுபடி சர்க்கார் என்ன சொல்றாங்களோ அதை வாழ்க்கையில நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து எப்படின்னா வந்து இதுக்கு முன்னாலையெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா போய் தொழுதோம், வணங்கணும், நோன்பு வச்சோம், திக்ரு செஞ்சோம். அதுல எல்லாம் எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாம ஒரு கடமையா தான் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ நாளா. அல்லாஹ் வந்து எங்கேயோ இருக்கான், நாம இங்கே உலகத்துல இருக்கோம். ஏதோ அல்லாஹ் தொழுக சொல்றான், வணங்க சொல்றான், நோன்பு வைக்க சொல்றான், வச்சா சொர்க்கம் கொடுக்குறான், நன்மையை கொடுக்குறான். அப்படி இல்லை மாறு செஞ்சோம்னா நரகத்தை கொடுக்குறான். இதுதான் நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பா இருந்துச்சு. அல்லாஹ் எங்கேயோ இருந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவா நமக்கு நம்மளோட இல்முல வந்து அதுதான் அந்த அளவுக்கு தான் தெரியுது அல்லாஹ் பத்தி. மசாலா சேகநாயகம் சர்க்காரோட பயான்களை வந்து கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சர்க்காரோட பயத்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்மளோட மக்சத் வந்து விளங்குது. இந்த துனியாவில் நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் நம்ம எல்லாம் படைச்சிருக்கான் அப்படிங்கிறதோட விளக்கத்தை வந்து சர்க்கார் நாயகம் அவங்களோட ஒவ்வொரு பயன்லையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னா வந்து அவங்க ஒவ்வொரு பயனும் கேட்க கேட்க அல்லாவோட நெருக்கம் வந்து ஒரு மனிதனுக்கும் அல்லாவுக்கும் அந்த நெருக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள அந்த ஒரு கேப் வந்து சுருங்கிக்கிட்டே போகுது. சட்டநாயகத்தோட பயன் கேட்க கேட்க அந்த இறை நெருக்கம் வந்து டியூன் ஆகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு டயத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களையும். எண்ணிலடங்காத விஷயங்கள் வந்து அந்த பிசி டிவியில வந்து கிடைக்கும். அது வந்து எல்லாமே வந்து ஒரு ஞான கடல். அந்த கடல்ல வந்து நாம வந்து அதுல எவ்வளவு அருந்தினாலும் வந்து பத்தாது. அதுல பருக பருக வந்து அது வந்து இறை நெருக்கத்தை வந்து நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கு ஒரு மனுஷனோட கல்வை. இப்ப நம்ம செய்யறது ஃபுல்லா வந்து அல்லாவுக்கு திருப்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் செய்யும். நம்ம நன்மை எதிர்பார்த்தோ களிமா விளங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வணக்க வழிபாடுகள் வணக்கங்கள் நமக்கு பாரமா இருக்கும். களிமா விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே வணக்கமாய். நீங்க காலையில எந்திரிக்கிறது அல்லாவோட சிந்தனையோட, காலையில நீங்க பிரஷ் பண்றது, உணவு அருந்துறது, குளிக்கிறது, நடக்கிறது, வேலை செய்யறது எல்லாமே இபாதத்தை அவனை கூட வச்சுக்கிட்டு செய்யும். இப்ப மொத்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது ஜிந்தகி ஆமது பராய பந்தகி, அவனுக்கு வழிபடுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஜிந்தகி ஆமது பராயே பந்தகி, இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தானே அவனுக்கு அடிபணி விடுது. ஜிந்தகி பேபந்தகி ஷர்மிந்தகி, எந்த வாழ்க்கையில வந்து
அந்த எந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய வழிபாடு இல்லையோ அது கேவலமான வாழ்க்கையா போயிடும். வாழ்க்கைன்னா மொத்த வாழ்க்கையை எடுத்துக்காதீங்க. ஒரு மணி நேரம் நீங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம கழிச்சீங்கன்னா அந்த 1 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு கரை படிந்த நாட்கள், கரை படிந்த நேரம், கேவலமான நேரம் தான். அது உங்க ஹயாத் தானே. ஒரு நாள் அல்லாஹ் மறந்துருந்தா அந்த நாள் கேவலமான நாள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. சிந்தகி பேபந்தகி ஷர்மிந்தகி. அதுக்கு அதனால அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் நமக்கு அது இபாதத்தாக மாற்றி கொடுக்குது. சொல்லுமா, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்க 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 வந்துடும். நீ தொழுகையின் சிறப்பை பத்தி ஒருத்தட்ட நீங்க 10 பயான் பேசுறீங்க, அப்படியா, நல்லா இருக்கு. அவருடைய இல்மு தான் கூடும். தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னு அவருடைய தொழுகையின் சிறப்பை பத்தி ஒரு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்குவார். அவ்வளவுதான். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்க தொழுகையில, படி மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி. அவர் தொழுகையில இன்பம் இருக்க அது எப்ப கிடைக்கும்னு கேட்டா, ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கணும் கிடைக்கும். அது லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கியவர்களோடு சேர்ந்து இருந்தாதான் கிடைக்கும். இல்லைன்னா அவருடைய தாக்கம் அவருக்கு ஏற்படாது. தாக்கம் ஏற்படாது. அவங்களும் சேர்ந்து இருந்தா நிச்சயமா தொழுகையில இன்பம் கிடைக்கும். கலிமா விளங்கியவர்களோடு தன் காலங்களை கழிக்கிற காலத்துல இருக்கும். அது நேரடி அனுபவமா இருக்கும். சும்மா வாயால சொன்னா அந்த அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அவங்களுக்கு தொழுகையில என்னதான் 1000 தடவை சொன்னாலும் அதுல இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. நேரடி அனுபவம் வேற. நேற்று கூட உதாரணமா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு பீடி குடிக்காதப்பா அதனால கேன்சர் வரும், அதனால நீ அப்படின்னு சொல்லி நிறைய பயான் செய்றீங்க. 100 பயான் செய்றீங்க. அவன்கிட்ட அவன் 100 ஆர்டிகல் படிக்கிறான், கட்டுரைகள்லாம் படிக்கிறான், பேப்பர்ல வருது, நியூஸ்ல வருது. அவன் கல்வியில தாக்கத்தை உண்டாக்க புரிஞ்சுக்கலாம். இப்போ அவன் கூட அவன் வயசு 30-35 வயசுலயே நிறைய குடிக்கிறான், நிறைய பீடி குடிக்கிறான். அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பழகி இருக்கான். அவன் கூட உயிர் நண்பனா ஒருத்தன் நான் கூடவே. அவனும் பீடி குடிப்பான். கடைசியில திடீர்னு அவனுக்கு நெஞ்சு வலின்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. டாக்டர் பார்த்துட்டு நுரையீரலாம் ஃபுல்லா அடைச்சிச்சு. ஸ்கேன் எடுத்து பார்க்கறாரு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாருன்னா இவர் நுரையீரல ஒரு சாதாரண மக்கள் நுரையீரல ரோஸ் கலர்ல இருக்கும். பீடி குடிச்சு அதுல அவன் ஃபுல்லா நிரம்பி போயிடுச்சுன்னா அந்த நுரையீரல் கருப்பாயிடும். ஸ்கேன்ல அதெல்லாம் போட்டோல காட்டுறாங்க. கண்ணுங்கரையில் இருக்கும் அவங்களுடைய நுரையீரல். டாக்டருக்கு காட்டுறாரு, ஆயிடுச்சுப்பா, இனிமேல் அவருக்கு குறைக்கிறது கஷ்டம்ன்றாங்க. ஐசியில வச்சிருக்காரு. இவரும் கூட இருந்து 4 நாளா அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஐசியில வச்சிருக்கான், பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில டாக்டர் கை விட்டாரு. இறுதி மூச்சு கூடயே நிக்குது, உயிர் பிரிஞ்சு போச்சு. நுரையீரல் ஃபுல்லா புகை அடைச்சு இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. கூடயே நின்று அழுது ராவா போல கடைசியில அவரை வீட்டுல கொண்டு கஃபன் தஃபன் செஞ்சு கொண்டு போய் கபர்ஸ்தான் அடக்க மாட்டாரு. இனிமேல் வயசுல வீடி குடிக்க மாட்டாரு. ஏன்னா இவனால நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சும்மா ஒரு கட்டுரை மாதிரி, ஒரு செய்தி மாதிரி. இப்ப அது கண் கூட பாக்குற கூட இருந்த ஒரு மனுஷன், ஒரு நேசன் இந்த வீடினாலும் தன்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு அவன் கபரு சத்தியம் பண்ணுவான். அவன் கபரு மேல சத்தியம் இனி வாழ்க்கையில பீடி குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. ஏன்னா அது ஐநுல் யகீன் ஒண்ணு இருக்கு, அக்குல் யகீன் உணர்ந்து அதை நம்புவது. சொல்லால் கேட்டு நம்புறது, கண்ணால் பார்த்து நம்புறது வேற, தன் உணர்வால் கேட்டு நம்புறது. அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கணும், விளங்கியவர்களோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதை கொடுப்போம். சுஹபத்து இருக்கணும். சுஹபத்தை ஏன் எல்லாம் சொல்றான், வக்கூனுமா சாதிகி இப்படி சொல்லலாம்ல, வஸ்மோ கௌல சாதிகி, சாதிகினுடைய சொல்லை கேளுங்கள் அப்படி சொல்லலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே தக்வா செய்யுங்க, சாதிகீன்களுடைய சொல்லை நீங்கள் கேளுங்கள் அப்படி சொல்லலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்ல அல்லாஹ் தஆலா அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்ற. ஏன் சேர்ந்திருங்கள்னு சொல்றான்? நீ என்னதான் நீங்க பயான் யூடியூப்ல கேட்டாலும் சரி, போன்ல கேட்டாலும் சரி, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல பயான் கேட்டாலும் சரி, சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் அதனுடைய பைசான், அதனுடைய அசராத்துகள் நேரடியா நம்ம கல்புல போய் தாக்கும். அதனாலதான் சூஃபியாக்கள் சட்டமே சொல்றாங்க, எங்க இருந்தாலும் ஷேக மாசத்துக்கு ஒரு நாளாவது போய் பாருங்க, நாட்களை தாமதப்படுத்தாதீங்க அப்படிங்கிற. அதனால நானும் பீர்பாகிட்ட சொல்லிக்கிறேன், எப்ப வேணா வாங்க, தர்வாசா குலா, உங்களுக்காக என்னுடைய வாசல்
எங்க மதரசா வாசலும் எங்கள் இதய வாசலும் என்னென்றைக்கும் திறந்திருக்கிறது. மாசத்துக்கு 3 நாள் கிளம்பி வந்துட வேண்டியதான். அது ஒரு நாளாவது வாங்க, 3 நாள் முடியலையா ஒரு நாளாவது வாங்க. வந்து இங்க கூட இருந்து இங்க நடக்கக்கூடிய பாடங்கள்ல உட்காந்து கவனிங்க. உடன் இருந்து இங்க இருந்து பயன் பெற்றுக் கொண்டு செல்லும். இன்ஷா அல்லாஹ் தஆலா. வரக்கூடிய மாசம் நம்ம திருச்சியில நம்ம இஸ்ஹாக் முல்லா ஒரு நாள் மாநாடு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் மாநாடு யாரும் வச்சீங்கன்னா நான் வர தயாரா இருக்கேன். இந்த வரக்கூடிய மாசம் எத்தனாம் தேதின்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜனவரி மாசம் ஒரு 10 தேதிக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கிறத கேட்டுக்கேன். திருச்சியில ஒரு நாள் மாநாடு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபஜ்ர்ல இருந்து இரவு வரையிலையும் வந்து பீர்பாயில் எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருச்சி நடுவுல இருக்கு, எங்க இருந்து ஈஸியா வரலாம், காரைக்கால் இருந்து வரலாம், எல்லாரும் வந்து எல்லா ஊர்ல இருந்தும் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்கின் வரலான்னு இருக்கேன். இப்படி வரக்கூடியவங்க சனிக்கிழமை நைட்டே வந்துட வேண்டியது, வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் இருந்துட்டு போகலாம். ஒரு நாள் அவங்க ஏற்பாடுலாம் செய்யறாங்க, உணவுலாம் கொடுத்து, தங்குமிடம் உணவுலாம் கொடுத்து. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் வந்து நம்முடைய மிசாஜ் அவருங்க நம்ம ராஃபி ஷுஹூதி அவங்க ஒரு நாள் மாநாடு 2 நாள் மாநாடு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க மெட்ராஸ்ல. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு ஊர்ல ஏற்பாடு செய்கிற பொழுது எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. ஒரு நாள் கூட இருந்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க டூருன்னு கிளம்பி போய் ஊர் ஊரை சுற்றுறாங்க, சுற்றுலாவுக்காண்டி செலவு பண்றாங்க. நம்ம அல்லாவுக்காக செலவு பண்ணுவோமே, வந்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாங்க. வசீம் நிஜமா பேசுறேன் கொஞ்ச நேரம் சார். जी सरकार सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद बारिक वसल्लम லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் நாயுடைய பிச்சையில இன்னைக்கு காலையில ஜாவீத் மௌலா வீட்டுல திக்ர் மஜ்லிஸ் நடத்த வச்சாங்க சர்க்கார். எல்லாத்தையும் கலந்துக்க வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல வாரம் 2 முறை 3 முறை சர்க்கார் பிச்சையில, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு முறை மஜ்லிஸ்ல இருந்துட்டு வந்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. திரும்ப அடுத்த வாரம் திரும்ப வந்துடாதா, வந்து திரும்ப எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டாங்க சர்க்கார். அவ்வளோ ஒரு பேரின்பம். அங்க இருக்கிற நபரோ மிஸ்கின் போகும்போது கூட மஜ்லிஸ்ல இருக்கும்போது கூட ஒரு 6-7 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வந்துருந்தா நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் சொன்னோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. சர்க்கார் போகும்போது வந்து அந்த மஜ்லிஸ் முடியும் போது ஒரு ஹால் கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. 1,00,000 பேர் இருந்தாலும் இந்த மஜ்லிஸ் இந்த ஒரு இன்பத்தை அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல. எத்தனை பேர் இருந்தோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா இங்க சர்க்கார் நாயகம் இந்த இடத்துல நம்மளை பிறக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த சந்தோஷத்தை கொடுத்தாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அல்லாஹ் தாலாவுடைய அந்த அவனுடைய முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அவன்கிட்ட வந்து அவனுக்காக அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட கெஞ்சி. 7 பேருக்கு பேசினா என்ன கிடைக்குதோ 70 பேருக்கு பேசினாலும் அதே சவாபு கிடைக்கும். 7,000 பேருக்கு பேசினாலும் அதே சவாபு தான். சவாபு எல்லாம் குறைக்கவே மாட்டான், கொஞ்சம் கூட சவாபு கிடையாது. 7 பேருக்கு நீங்க பேசுனீங்க, அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் 7 பேருக்கு தாலீம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். லைன் சக்கரத்தும் லஜீஜ். அது 8 ஆகும், 10 ஆகும், 20 ஆகும், அப்புறம் 700 ஆகும், 7,000 ஆகும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆனாலும் சவாபுல அல்லாஹ் குறைக்கிறது இல்லை. 7 பேர் நான் ஒரே ஒரு நபரை வச்சு 20 பல்ல நீங்க பேசாம சவாபு குறையும். பாத்தீங்கன்னா நபிமார்கள்ல பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நபிமார்கள் இருந்தாலும் ஒரு உம்மத்துக்கு லட்சக்கணக்கில் இருந்தாங்க. மியத்து அல்ஃபின் அவ் யஸீதுன் அல்லாஹ் சொல்றான் ஒரு நபியை பத்தி. அவர்களுடைய கூட்டத்தினர் வந்து 10 லட்சம் பேர் இருந்தாங்க. மியத்து அல்ஃபின் 100 ஆயிரம்னா அவ்வளவு 1 லட்சமா 1 லட்சம் பேர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் 1 லட்சம் பேர் என்று அல்லாஹ் சொல்றான். மியத்து அல்ஃப். அப்ப சில பேருக்கு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. சில நபிமார்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பின்னால் வெறும் 100-200 பேர் தான் வந்தாங்க. சில பேர் 10-20 பேர் தான். சில பேர் நபிமார்கள் தான், அவங்க ஒரு உம்மத்து கூட இல்லை, ஆனா 20 பேர் தேவை. ஆனாலும் அந்த நபிமார்கள் 1,24,000 நபிமாருடைய அந்தஸ்து இருக்க, அது யாருமே அடைய முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த நபி சொன்னாங்க, யாருமே கேட்கல. ஆனா அந்தஸ்து குறைஞ்சா குறையவே இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரவாபலா பயன் செஞ்சாங்க, 80 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா உலுல் அஸ்முகள்ல ஒரு நபியாக ஒரு ரசூலாக அல்லாஹ் வச்சிருக்காங்க. 5 பேர்ல ஒருத்தர், வெறும் 80 பேர் தான் ஃபாலோவர்ஸ். அதை பத்தி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னது சொல்லகா சொல்லிட்டீங்கல்ல,
முடிஞ்சு. அந்த நபியுடைய அந்தஸ்து யாருமே அடைய முடியாது. அது மாதிரி நீங்க சொல்றீங்க 7000 பேருக்கு அதே பயணம் செய்ய போறீங்க. இல்ல இந்த பயானை இன்னும் சத்தமா பேசுவீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பேசுவீங்களா? இல்ல 7000 பேர் தான் அதான் பேச போறோம், 700 பேர் இருந்தாலும் அதான் பேச போறோம், 7 பேர் இருந்தாலும் அதான் பேசுவோம். அதான் கண்டுக்கவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு போய் எப்படி போய் சேர்த்துவானோ தெரியாது. பாருங்க, போன தடவை ஒரே ஒரு மாணவர் கேட்டாரு, சர்க்கார் ரூஹுரம் எப்படி, அது எப்படி வந்து மௌத்தா போன பின்னாடி ரூஹ் வந்து அல்லாட்ட போயிடுச்சுன்னா எப்படி நம்ம கேள்வி கணக்கு இப்படிலாம் கேட்டாரு. பார்த்து நீ சொல்றேன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவருக்கு விளக்கம் சொன்னோம். அவர் கேட்ட ஒரே ஒரு நம்ம நபர் கேட்டாரு, நம்ம மாணவர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா யூடியூப்ல 10,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்துறான் 10,000 பேர். அப்படி அல்லாஹ் எப்ப நாடுறானோ அது கொண்டு போய் சேர்ப்பான். இன்ஷா அல்லாஹ் 7 பேருக்கு நீங்க பேசுனீங்க, அந்த 7 பேருக்கு பேசுற செய்தி அல்லாஹ் 7,000 பேருக்கு 20,000 பேருக்கு யார் மூலமாவோ அங்க கேட்ட ஒரு நபர் மூலமாவோ அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்குவோம். சுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அதிகரிக்க செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லுங்கம்மா, பேசுங்க. வசீமலா பேசுங்க. வசீம், வசீம் லைன்ல இல்லையா? மைக் ஆஃப் பண்ணி பேசிட்டு அஜி சார், மைக் ஆஃப் பண்ணி அஜி சார் லாயிலா. அப்ப ஷேகநாயகத்துடைய பிச்சையில நம்மள இந்த லாயிலா இல்லல்லால ஏதோ ஒரு செயலை கொண்டு லாயிலா இல்லாவோட சிந்தனையிலே இருக்கணும்மா. ஒண்ணு ஒருத்தர் சொல்வதை கேட்கணும், இல்ல நம்ம யாருக்காவது சொல்லக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். மிஸ்கின் இப்ப இந்த லாயிலால தொடர்பு இல்லாத நிறைய நபர்களை சந்திக்கும் போது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். ஷேகநாயகம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு எவ்வளவு இலகுவா கொடுத்துட்டாங்க, அடிக்கடி பேசிக்குவோம். அதான் ஒரு மிஸ்கின் ஒரு ஆலிமை சொல்றாங்க, हरदम तुम्हारे याद रहे दरकिरार, ये जिंदगी तुम्हारी है तुम पर फिदा रहे. இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது, எனவே உனக்கே அர்ப்பணமாக்க வேண்டும். ஹரதம் துமாரே யாது ரஹே ததுகிரா ரஹே. ஒவ்வொரு நொடியும் உன்னை ஞாபகம் செய்ய வேண்டும். தனியா இருந்தா 4 பேர் சேர்ந்தா உன்னை பத்தி பேச வேண்டும். ஆக உன்னை பத்தி பேசணும், அது ஒரு ஞாபகம் செய்யணும். தனியா இருந்தா ஞாபகம் செய்யணும், சேர்ந்திருந்தா அல்லாஹ் பத்தி மற்றவர்கள் பேசணும். இது ரெண்டத்துல எனக்கு வேற எதுவும் தெரியாது. அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் சில கவிதைகளை கருவில போடுறான், அதே பாடிட்டு உட்காந்து 3 நாள் இருந்தோம். விகிதமா என் கருவில ஓடிட்டு இருந்தது ஒரே கவிதை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது என்ன கவிதை என்றால், கலீம் நாயகம் சொன்ன ஒரு கவிதை. तेरा फज़ल का मेरी ज़ात पर न किताब है न किताब है. இறைவா, நீ எம்மேல் பொழிந்த பேர் அருள் இருக்கிறது, அதற்கு கேள்வியே இல்லை, கணக்கே இல்லை. அவ்வளவு கொடுத்திருக்கிறேன் எனக்கு, அவ்வளவு எந்த கணக்கு வழக்கு இல்லாம என் நியமத்துகளை என் பேர் அருள் புரிந்திருக்கிறாய். तेरा फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. मैंने सब से बढ़ के बुरा किया, मैंने सब से बढ़ के बुरा किया. न सवाल है न जवाब है. எல்லாத்தோட பெரிய பாவியா இருக்கிறேன். ஒட்டுமொத்த சமூகத்துல என்னையோட பாவி இல்லை. ஆனால் ரொம்ப என்னை கேட்கவும் இல்லை, பதில் ஒரு கேள்வியும் இல்லை, கணக்கும் இல்லை. என்னை விட்டு வச்சிருக்கிற விட்டு வச்சு என் மேல அருள் புரிஞ்சிருக்கிறாய். ஆனா நீ என் மேல் பொழிந்த பேரருளை தேடி பார்க்கிற துணியால யாருக்கும் புரியாத பேரருளை என் மேல புரிஞ்சிருக்கிற. இது என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி எஜமா படுத்தாங்க. அதையே திரும்ப திரும்ப லால்பேட்டை 3 நாள் முராகபால உட்காந்து அல்லாட கருத்துல கொண்டு இதே உட்காந்து இதே பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த மாசம் 3 நாள் லால்பேட்டைக்கு போகும்போது என் கூட எல்லாரும் வாங்க சார், யாராவது பேர் கொடுத்துருக்கேன், டைம் பிக்ஸ் பண்ணிக்குவாங்க சார். 3 நாள் அங்க பேரின்பமா இருக்கும். 3 நாள் நோன்பு வைத்து அல்லாவுடைய பதிலுக்கு வந்து சர்க்கார்ட்ட உட்காந்து பேசிட்டே வாங்கணும். சர்க்கார் தலைமாட்டில் உட்காந்து எஜமான்ட்ட எப்படி ஹயாத்து இருந்தாங்களோ அதே மாதிரி உட்காந்து சர்க்கார்ட்ட பேசிட்டே உட்காந்துக்கணும் ரொம்ப நேரமா. ஒரு நாள் கனவுல காலையில 5 வந்து சர்க்கார் கனவுல வந்தாங்க. வந்து காலையில 10 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க சர்க்காருடைய ரூபாய் கமாலா நினைக்கிறான் வாசல்ல. நான் வெளியே வந்து சொல்றேன், சர்க்கார் 10 வருஷத்துக்கு முன்னாடி விடாம நான்ஸ்டா பேசுவாங்க, பல மணி நேரங்கள் அதே மாதிரி பேசினாங்க. அவ்வளோ உடம்பு சரியில்லாம போனதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் அவ்வளோ நேரம் வச்சிருந்தது 10 மணி வரைக்கும் விடைவிடாது
4 மணி நேரம் பேசிட்டே இருக்காங்க பாருங்க சர்க்கார் அப்படின்னு அவங்க சொன்ன அவங்க ஆமா ஆமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஒரு கனவு எஜமான் காமிச்சாங்க. எஜமான் நேரடியா பார்க்க வச்சாங்க சர்க்கார். அப்போ நேரடியா எஜமான் போய் உட்காந்து பேசும்போது அவங்களும் நம்ம பேச்சு கேட்கறாங்கன்னு தெரியுது. நான் உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்கேன் சர்க்கார்ட்ட அப்படியே ரொம்ப கல்பெல்லாம் நிரப்பி அனுப்பிச்சு விட்டாங்க எஜமான். என்றைக்கும் இல்லாத ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதனால நீங்களும் வாய்ப்பு இருந்தா 3 நாள் வராட்டியும் 1 நாள் வாங்க. இந்த மாதிரி 1 நாள் வந்து எஜமான் தர்பார்ல உட்காந்து ஜியாரத் செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். நேரங்களை ஒதுக்குமா, அல்லாஹ்வுக்கா நேரம் ஒதுக்குங்க. நம்ம வாழ்க்கை போயிடும், இப்படியே ஓடி போயிடும், காணாம போயிடுவோம், துனியா விட்டு காணாம போயிடும். அங்க போய் கபர்ல போய் இந்த மாதிரி நம்ம நேரங்கள்லாம் ஒதுக்க சொல்லி சர்க்கார் சொன்னாங்களே. காசு கேட்டாங்களா பணம் கேட்டாங்களா, நீங்க வா போற வர காசு நான் கொடுத்துறேன் வாங்க, வாருங்கள் உங்களுக்காக வேண்டி சாப்பாடும் ஏற்பாடு செஞ்சு தங்குமிடம் ஏற்பாடு செஞ்சு போற வர காசும் கொடுத்து தாயில சொல்லி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கன்னா கூப்பிடுறோம். 3 பீர்பாய்க்கு வந்துருந்தாங்க அல்லாடைய பசல் கொண்டு. அவங்களுக்கு 3 பீர்பாய்க்கு போற வர காசையும் கொடுத்து தாலியும் செஞ்சு அனுப்பிச்சு வச்சோம். எல்லாம் செய்ய வச்சான், நம்மள்ட்ட கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் செய்ய வச்சான். சொல்றேன் வர்றதுக்கு போறதுக்கு யோசிக்க வேணாம், ஒவ்வொரு பீர்பாயிலும் வாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாட்டு தான் அதிகமா ஓடிட்டே இருந்துச்சு கல்புல. மைனே சப் சே பட் கே புரா கியா ந சவால் ஹை ந ஜவாப் ஹை. எல்லாத்தோட பெரிய பாவியா இருந்துங்கிறப்ப ஆனா என்னை கேட்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தோட அதிகமான அருள் புரிந்தாய். तेरा फज़ल का मेरे ज़ात पर न हिसाब है न किताब है. ஒரு பயான் போட்டது கீழே வந்து யாராவது புதுசாக கமெண்ட் செய்தார், why are you singing, நீ ஏங்க நடுவில் பாடுறீங்க. நான் அதுக்கு பதில் என்ன, to dance the ashiqin, to dance who is understand this nazam. இந்த பாட்டை யார் விளக்கி அவங்க டான்ஸ் அடிக்கிறதுக்கான தான் பாடுறேன். கேட்டு அடிக்கணும், டான்ஸ் அடிக்கணும், அதுதான் பாடுறேன். நான் என்ன செய்யட்டும், எஜமானுடைய அந்த கவிதை வருகிறது என் உள்ளத்துல கொப்புளிச்சு வருது. நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ என் பாடல யார் ரசிக்கிறாங்களோ ரசிக்கிறீங்க. குரல் என்ன, நம்ம என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா பாலசுப்ரமணியமா இனிய குரலை படிக்கல, நாகரணி பாவா இனிய குரலை படிக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கான படிக்கல, ரசிக்கிறதுக்கான நம்ம உள்ளத்துல வருது. என் உள்ளத்துடைய ஆசைகளை நான் எஜமானுடைய வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்தணும். யார் ரசிச்சா நமக்கு என்ன, ரசிக்காடி நமக்கு என்ன. ரசிகர்கள் டான்ஸ் அடிப்பாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. तेरा फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब. मैंने सब से बढ़ के बुरा किया न सवाल है न जवाब है அப்படின்னு படிச்சாங்க. அதுதான் 3 நாளும் அடிக்கடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு சொல்புக்குள்ள. அதெல்லாம் இப்படி எங்க மேல அருள் புரிந்தாய அந்த அருளுக்கு நாங்கள் என்ன தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்க எங்க தகுதி இருந்தவரும் என்ன சொல்றாங்க, சப பேரான மீதானம் தூ லுத்துஃபுத்து யாதாயத் தூ லுத்துஃபுத்து யாதாயத். ஜி உன்னுடைய கருணை எமக்கு ஞாபகம் வந்த பொழுது ரப்பே, ஜி நீ என் மேல் புரிந்த ரஹ்மத் எனக்கு ஞாபகம் வந்த பொழுது, ஜி சர் குஃப்தை ஹைரானம் என் தலை கீழே குனிந்து விட்டது. இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறாய் ரப்பே, அது எப்படி நன்றி செலுத்துவேன் என்று என் தலை கீழே குனிந்து விட்டது. சர் குஃப்தை ஹைரானம் திகைத்து போய்விட்டேன். சபபேரான மீதானம் இவ்வளவு அருள் நீ என் மேல் பொழிந்ததற்கு என்ன காரணம் என்று நான் அறியவே இல்லை. நான் அப்படி என்ன செஞ்சேன், உனக்கு ஒண்ணும் இல்லை என்ற பாவனை தவிர என் மூட்டையில ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்க நீ என் மேல் இவ்வளவு கருணை புரிந்திருக்கிறது என்ன காரணம், என்னை பொறுக்கி எடுத்துக்கொண்டாயே. இத்தனை அடியார்களே உன் சன்னிதானத்திற்கு என்னை பொறுக்கி எடுத்துக்கொண்டாயே, அதுக்கு என்ன காரணம் நான் அறியவில்லை எஜமானே, எனக்கே தெரியல எஜமானே அப்படின்னு கலிமிலே சொல்றாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்தால நம்மளை பொறுக்கி எடுத்துக்கிட்டான். ஷேகுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க வச்சான், கலிமா சொல்ல வச்சான், பேச வச்சான், அனுபவிக்க வச்சான், பார்க்க வச்சான், ஷூர் செய்ய வச்சான், முராகபா செய்ய வச்சான், அடுத்தவர்களுக்கு சொல்ல வச்சான். வா 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 இதுக்கெல்லாம் என்ன ஈடு என்ன, நம்ம பேரான மீதான் இதற்கு என்ன காரணம் என்று எதையும் நான் அறியவில்லையே அப்படின்னு எஜமா சொல்றாங்க. அதான் சொல்லிட்டே வரும். சபபேரான மீதானம் சர்குஃப்தய ஹைரானம் சபபேரான மீதானம் சூலுத்துஃபுத்து யாதாயது. நீ மேல் புரிந்த கருணை எனக்கு ஞாபகம் வந்தபடி, எஹ்சானத்து யாதாயது நீ மேல் செய்த எஹ்சான் வேற அருளை பற்றி நான் ஞாபகம் செய்த பொழுது,
சருகுஃப்தய ஹேரானம் ஷபபேரான மீதானம். என் தலை குனிந்து விடுகிறது ரப்பே, எனக்கு இவ்வளவு நீ கருணை புரிந்ததற்கு இந்த மாதிரி படுபாவிய மகா கல்ல மகா திருட்டு பயல நீ பொறுக்கி எடுத்துக்கொண்டாயே. இந்த மாதிரி அயோக்கிய பேருன்னு தெரிஞ்சா நானே பொறுக்கி எடுக்க மாட்டேன். ஒரு கம்பெனில 1000 பேர் வேலைக்கு வர்றான், அதுல என்ன மாதிரி அயோக்கியம் ஒருத்தன் தெரிஞ்சா நானே அவன் வேலைக்கு எடுக்க மாட்டேன். இப்ப நீ உன் கம்பெனில என்ன வேலைக்கு எடுத்திருக்கலாம், என்ன சொல்றது அதை பத்தி? சுப்ஹானல்லாஹ். வா வா சருகுஃப்தய ஹேரானம் சபபேரான மீதானம். சருகுஃப்தய ஹேரானம் சபபேரான மீதானம். என் தலை கீழே தாழ்ந்து விடுகிறது, அதுக்கு என்ன காரணம் என்பதை நான் அறியவே அறியவில்லை எஜமானே அப்படின்னு சொல்றான். சொல்லுங்க நசீம், வசீமான சொல்லுங்க. சர்க்கார் பிச்சையில எஜமான் சொன்ன மாதிரி அல்லாஹாலா நிறைய இடங்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்போம். அல்லாஹ் தண்டிச்சிருவான், அல்லாஹ் தண்டிச்சிருவான். எந்த கோணத்துல பார்த்தாலும் அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அல்லாஹாலா நம்மளை எப்படி இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் எப்படி இவ்வளோ நம்ம மேல எஜமானுடைய பிச்சையில இப்படி அன்பு காட்டிக்கிட்டே இருக்கான். நம்மளை இன்னும் கொஞ்சம் நெருக்கிக்கிட்டே தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்மளை அணைச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம எந்த நிலையில அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாலும் அல்லாஹாலா தண்டிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அன்னைக்கு கூட மிஸ்கின் அதான் சொன்னேன், மிஸ்கின் ஜாவித் மாட்ட பேசும்போது, உண்மையிலே எஜமானே அல்லாஹாலா தண்டிக்கிறாங்கிற அந்த சிஃபத் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. தண்டிக்க அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆனால் அந்த மாதிரி நம்ம மேல ஒரு இது கூட நமக்கு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஷேகுடைய கரம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை தான் அடிக்கடி கேட்போம். ஆனா இப்ப அல்லாஹாலா எஜமான அந்த திரையை நீக்கி விட்டனால இப்ப அல்லாஹ் நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய அந்த அன்பை பார்க்கும்போது எந்த நிலையிலே நம்மள அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹாலா அப்படி செய்ய மாட்டாங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க. சர்க்கார் ஒவ்வொரு அணுவும் நமக்கு அல்லாஹாலாவுடைய அருள். அல்லாஹ் நம்மளை அணைச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் மிஸ்கினுக்கு இப்போ மிஸ்கினுடைய இது பாத்தீங்கன்னா, முதல்ல ஈரோட்ல கடை இருந்துச்சு. இப்போ ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு தள்ளி அடுத்த டிஸ்ட்ரிக்டே வேற, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அல்லாஹாலா வேற கடை ஷேக் நாயத்துடைய பிச்சையில அல்லாஹ் இப்ப ஷிஃப்ட் பண்ணியிருக்கும். சூழல் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தண்ணி வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சில நேரங்கள்ல அப்படி புரியாது அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன ஸ்டெப் என்ன. இப்ப அந்த நொடியில சர்க்கார் அல்லாஹ்ட்ட பேச வைப்பாங்க. யா அல்லாஹ், ஒவ்வொருத்தர் இவர்கிட்ட கேட்டா இவரு ஒரு ஐடியா சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டா அது இப்படி செய்யாதீங்க, நீங்க இப்படி செய்யுங்கிறாரு. 5 பேரும் 5 விதமா சொல்றாங்க. அப்ப சர்க்கார் அதான் பேச வைப்பாங்க. யா அல்லாஹ், நான் அறிவு சுத்தமா ஜாஹில், எனக்கு இதுல எந்த அளவுக்குன்னு சொன்னா பெரிய வேலை நம்ம நினைக்கிறது சின்ன வேலை நினைக்கிறோம். ஒரு கூட்டுறதா இருந்தா கூட சரி, ஒரு சின்ன இந்த பொருளை இங்க எடுத்து இங்க வைக்கணும்னு சொன்னா இதை இங்க வைக்காத அங்க வைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் அங்க வைன்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாட்ட ஒப்படைச்சிருது சர்க்கார் பிச்சையில. யா அல்லாஹ், இந்த உண்மையிலே நான் முட்டாள் தான், எனக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க, எனக்கு தெரியல, இதுல என்ன எனக்கு நல்லதோ அதை நீ செய்ய வை, இதுல என்ன நீதமா இருக்குமோ அவர்களே ஏமாத்தக்கூடாது. ஒரு 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 சரக்கு அங்கிருந்து இங்க மாத்துறதுக்கு ஒவ்வொருத்தர் அந்த சூழ்நிலை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்கறாங்க. ஒருத்தர் வந்தாரு, வெறும் 1000 ரூபாய்க்குள்ள நடக்க வேண்டிய எலக்ட்ரிஷியன் வரைக்கு 4000 ரூபான்னு சொன்னார். சர்க்கார் அல்லாட்ட ருஜுவா வச்சாங்க. யா அல்லாஹ், என்ன இவ்வளவு சொல்றாங்க, எனக்கு தெரியல, இதுல எப்படி என் அறிவு வேலை செய்யவே அறிவே இல்லை, எனக்கு இந்த நாட்டம் இல்லாதவன் நான் இல்மில்லா ஜாஹில், எனக்கு என்ன அவர்களே நான் ஏமாத்தக்கூடாது, அவர்களுக்கும் நீதமா நடந்துக்கணும், அந்த வேலைக்கு தகுந்த கூலியா இருக்கணும், எனக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த கூலியை கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரி ஆளே நீ அமைச்சு வைன்னு சொல்லிட்டு அல்லாட்ட ருஜுவா வச்சாங்க. சர்க்கார் பிச்சையில மிஸ்கின் எவ்வளவோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுத்தி பார்த்தேன், ஆளே கிடைக்கல. சரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு நின்றா கால் பக்கத்திலே ஒருத்தர் நின்றார். மிஸ்கின் நீங்க நிக்கிறேன், என்னுடைய கால் பக்கத்திலே வண்டி நிக்குது. அப்ப பார்த்தா, அண்ணே நீங்க என்னென்ன எலக்ட்ரிஷியன், அந்த பையன் பார்த்து கேட்டேன். ஆமா தம்பி, இந்த மாதிரி கடையில ஒரு வேலை இருக்கு, வரீங்களா? வாங்க உடனே பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. 4000 ரூபாய் ஊருக்கு கேட்டவரு இவர் வெறும் 800 ரூபால முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி ஷேகுடைய பிச்சையில எவ்வளவு சிரமங்களுக்கு, அந்த சிரமங்களுக்கு மத்தியில எவ்வளவு நெருக்கடியான அந்த நிலையில அல்லாஹ்ட்ட கேட்கறது இருக்குல்ல, அதை விட ஒரு சந்தோஷம். அதாவது ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிரும் சில நேரங்கள்ல, அதை விட சிரமமான நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல அல்லாஹ் தஆலாட்ட நம்ம கொஞ்சம் பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் அது ரொம்ப பெருசுன்னு சர்க்கார் காட்டி கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு இன்பத்தை உண்டாக்குது. சர்க்கார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எனக்கு மிஸ்கினுக்கு சர்க்கார் சொன்ன அந்த ஆமீர் நாயத்தை பத்தி சொல்லுவாங்க. சில நேரம் யா அல்லாஹ், இந்த விஷயத்த ஒண்ணுமே இல்லை, நீ பார்த்து கண்ணுல பார்த்தே கொடுத்துட்ட, ஆனா சில விஷயம் அல்லாட்ட ருஜு ஆகும், ஆனாலும் உடனே கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அதை சுத்த விட்டுதான் கொடுப்பான் சில நேரங்கள். அதுல ஒரு பேரின்பம் இருக்குன்னு காட்டி கொடுத்தான். அப்ப அந்த ஆமீர் நாய சொல்லுவாங்க, ஆமீர் நாய இந்த சம்பவம் சொல்லி காட்டுவாங்க.
சின்ன வயசுல ஆமீர் நாயகம் நூறு நாயகத்திட்ட போனாங்கம்மா. அப்ப நூறு நாயகம் படுத்திருந்தாங்க. அப்ப எஜமான்ட்ட சொல்லி கேட்டாங்களா, எஜமானே சில நேரங்கள் அல்லாஹ் உடனே சில விஷயங்களை கொடுத்துடுறான், ஆனா சில விஷயங்களை வந்து கேட்டா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு படுத்திருந்த நூறு நாயகம் எந்திரிச்சு மேல உட்காந்துட்டாங்களாம். அதாவதுமா, மௌலா தேரா பந்தா ஹே கியா, அல்லாஹ் என்னவோ அடிமையா நீ கேட்டவனே கொடுக்கறதுக்கு, தூ பந்தா பன், நீ அல்லாவுடைய அடிமையா போன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எப்ப இந்த சிந்தனை வந்தாலும் மிஸ்கினுக்கு அதான் சிந்தனைக்கு வரும். நம்ம அல்லாவுடைய அடிமை, நீ அவன் கொடுத்தா சுக்குர் செஞ்சுட்டு உட்காரு, கொடுக்கலையா அல்லாட்ட கெஞ்சிக்கிட்டே ஏறி, அல்லாட்ட கேட்டுக்கிட்டே ஏறி, அல்லாட்ட தேவையாகிட்டே ஏறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல ஒரு பேரின்பத்தை வந்து ஒவ்வொன்றும் அல்லாஹ் கொடுக்குற இன்பம் தான் மௌலா. கஷ்டம்னு ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான் நிச்சயமா. எந்த நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்வு தான் அப்படி விளங்கிக்கிறோம், அல்லாஹ் இதை நம்ம சிரமப்படுத்துறான். எந்த நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிரமம் ஒண்ணு கொடுக்கறதே இல்லை, கொடுக்கவும் மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஷேகுடைய பிச்சையில ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து விளங்கி அதை கற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்வானாக. சைஃபுல் இஸ்லாம் கொஞ்சம் பேசுறேன், டைம் ஆயிடுச்சு. சைஃபுல் இஸ்லாம் கொஞ்சம் பேசுறேன். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். சர்கார் நாயகத்தோட ஒரு பெரிய 3 நாள் முராக்கபா இருக்கக்கூடிய பாக்கியத்தை சர்கார் நாயகம் போன தடவை கூட வந்து சர்கார் போன மாசம் வரும்போது கூட சர்கார் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சர்கார் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, சர்கார் பார்க்கணும்னு சொல்லிட்டு. திடீர்னு எஜமானுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால எஜமா வந்து ஒரு 3 மணி நேரத்திலேயே போயிட்டாங்க. மிஸ்கினுக்கு ரொம்ப ஏக்கமா போயிருச்சு. அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்க வச்சா, என்னது சர்கார் நாயகம் இப்போ வந்து அவங்களுடைய தாயாரை பார்க்க போறாங்கன்னா அது எஜமானுடைய காரணம், தனிப்பட்ட காரணம். ஆனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னுடைய நான் செய்த பாவத்தின் காரணமா ஷேக் நாயகத்துடைய சொஹபத்தை விட்டு தூரமாக்கிட்ட ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சர்கார் நாயகம் கலங்க வச்சாங்க. நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக அந்த ஒரு 3 மணி நேரம் தான் 3 நாள் கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். ஆனா மிஸ்கின் வந்து ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைதின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமா இருந்துச்சு கேட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த மறுமாசமே சர்கார் 3 நாள் சர்க்காரோட இருந்து எஜமானுடைய தர்பார்ல கால்மாட்டுல உட்காந்துட்டு எஜமானோட அந்த இதுக்கு ஹாசன் பாசம் அவ்வளவு பேரின்பமா இருந்துச்சு, ஆனந்தமா இருந்துச்சு. சர்கார் நாயகத்தோட சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு நபிமார்கள்னு அடுத்த நபிமார்ல வரதுக்குள்ள அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி இருக்கும்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி மிஸ்கின் கல்வி அவ்வளவு இறுகி இருந்துச்சு. இப்போ எஜமானுடைய ஒவ்வொரு ஹரகாத் சக்கராத்தையும் பார்த்து ரசிச்ச மிஸ்கின் பேரின்பமா இருந்துச்சு. அதுல நேத்து கூட பீர்பாய்கள் கிட்ட சொல்லி காத்துச்சுன்னா, சர்கார் நாயகத்தை மிஸ்கின் வந்து சஹருக்காக வந்து எழுப்பி விட்டேன். அப்போ சர்கார் நாயகம் அந்த தூக்கத்திலேன்னு நம்ம கண்கள், அந்த தூக்க கலக்கத்துல அந்த கண்கள் சிமிட்டி எந்திரிக்கும்ல கொஞ்சம் கொஞ்சமா கலந்து, அப்போ மிஸ்கின் அதை பார்த்து ரசிச்சு பீர்பாய் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களையும் நம்ம எத்தனையோ தடவை எழுப்பி விட்டுருப்போம், ஆனா அந்த அளவு நம்ம ரசிச்சது கிடையாது. ஆனா சர்கார் நாயகத்துடைய அந்த சின்ன சின்ன அசைவுகளும் ஒரு பேரின்பமா இருந்துச்சு அப்படின்றத பீர்பாய்கிட்ட இசாக் மோலா கிட்ட சொல்லி காட்டிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் சர்கார் சொன்னாங்க, அப்போ பாவியிலும் கடைந்தெடுத்த பாவி நாயிபே ரசூலாகிய ஷேக் நாயகத்துடைய அந்த ஒரு சின்ன ஹரக்காத்தை கண்டு நான் எவ்வளவு ரசிச்சேன். அந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி நாயகம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்திருப்பாங்க. சர்கார் நாயகம் கூட பயான் சொல்லி காட்டுவாங்க இந்த பேர். அதாவது சர்கார் நாயகத்துடைய ஒவ்வொரு சூரத்து, சர்கார் நாயகத்துடைய முடி இந்த அளவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இந்த அளவு இருக்கும், எஜமானுடைய ஹைட் இவ்வளவு இருக்கும், எஜமானுடைய நிறம் இப்படி இருக்குங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்ல பதிவு செஞ்ச சஹாபாக்கள் யாருன்னு பார்த்தா சின்ன சின்ன சஹாபாக்கள்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் அபூபக்கர் எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா பார்க்கலையா, உமர் நாயகம் முழுமையா ரசூலுல்லாஹ் பார்க்கலையானா அப்படி கிடையாது அர்த்தம். ஏன்னா அபூபக்கர் நாயகம் கண்ணை பார்த்தவர்கள் கண்ணையே பார்த்து கொண்டிருந்தார்கள் 24 மணி நேரம். நாவை என்னது அவர்கள் உதடை பார்த்தவரும் உதடையே பார்த்து இருந்தாங்க இல்லையா, தன்னை ஹத்துல அழைச்சிருந்தாங்க இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறது ஹக்க பாக்குறது மன்றாணி ஹக்க, என்னை பார்த்தவர் ஹக்கைத்தான் பார்த்தாரு அப்படின்ட்டான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாக்குறதே நம்மளுடைய முராக்கபா, பாக்குறதே முஷாஹதா. இப்போ ஒரு செவுத்த பாக்குறீங்க, செவுத்த பார்த்தா சவாபா இல்ல, ஏன்னா செவருக்கு அந்த இதுராக் இல்ல. செவுத்த நீங்க முஷாஹதாவோட பாத்தீங்கன்னா இது ஹக்கு தான் இருக்கிறான், அப்படி உஜுத கொண்டுதான் காட்சி அளிக்குது நீங்க பாத்தீங்கன்னா அது முஷாஹதாவை. ஆனா நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே பார்த்தாலே முஷாஹதா தான், ஏன்னா அவங்க அங்க இல்லவே இல்லை.
நீ இதிராக்கோட பார்த்தாலும் இதிராக்கு இல்லாம பார்த்தாலும் அந்த உணர்வு அவங்க இருக்கிற அது மௌலவா பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த முஷாஹதாவுடைய பவர் கிடைக்க ஆரம்பிச்சு. தெரிஞ்சுங்களா? எப்படி ஒரு மரத்தை பார்த்தீங்க, அந்த மரம் முஷாஹதால இல்லையே, மரத்தை நீங்க ஷுஹூதோட பார்த்தாதான் சவால். இல்லையே வெறும் மரத்தை தான் பார்த்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேகுமார்கள் தன்னை ஹத்துல ஃபனாவா இருக்கிறதுல அவங்களுடைய வெறும் நசர்ல நீங்க பார்த்தாலே ஹக்க பார்த்த மாதிரி இருக்கு. அது முஷாஹதாவாயிரும் முராகபம். என்னுடைய அன்பு காதலர் பஹ்ரைன் நிஜமா கலாம் நிஜமா 2 வார்த்தை பேசுங்க. ரொம்ப நாளாச்சு நீங்க பேசி. நிறைய ஜூம் மீட்டிங்ல நடுவுல உங்கள் முகத்தை பார்க்க முடியல, அருள் முகத்தை. இப்பதான் பாக்குறேன். பேசுங்க 2 வார்த்தை இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க இத்தனை காலமா ஒரு நடுவு 4 வாரமா வரல, அது காரணம் சொல்லுங்க. நான் தான் பார்க்கலையோ இல்ல நீங்க வேலையை போயிட்டீங்களா தெரியல எனக்கு. மிஸ்கின் சில நேரத்துல ஆபீஸ்ல வீடியோ ஆஃப் பண்ணிடுவான். இதுல சர்க்கார் பிச்சை போட்டுட்டு தான். சரி மாஷா அல்லாஹ். 2-3 வாரங்களா உங்க முகத்தை பார்க்க முடியும். நீதான் முகம் தெரியுது. சொல்லுங்க 2 வார்த்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். தான் பிச்சை போட்டு வச்சிருக்கீங்க ஜமா. லா இலாஹ இல்லல்லாஹ் இதை பிச்சை போட்டிருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் எல்லாதான் தேவையை பூர்த்தி செய்யறாங்கிறத காட்டி கொடுத்துருக்கீங்க எஜமா. பல பேர்களை பார்க்க முடியுது. இடையில கூட எஜமானுடைய பயானை யூடியூப்ல பார்த்த ஒரு நண்பர் பஹ்ரைன்ல இருந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க. இர்ஷா சஜத் அவங்களுடைய நம்பர் கொடுத்து தொடர்பு கொள்ள கொடுத்திருந்தாங்க. அவரு கூப்பிட்டுருந்த அல்லாதான் இல்லாஹ் அப்படிங்கறத எஜமா பிச்சை போட்டிருக்கீங்க. இத போடலன்னா என்ன நிலைமைங்கிறது அவர் பேசும்போது ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. அவரு 5 வேளை நான் தொழுவுறேன், ஆனா சில கஷ்டங்கள் இருக்கு எனக்கு. இந்த ஆன்லைன்ல ட்ரேடிங்ல பணம் போட்டு ஏமாந்துகிட்டே இருக்கேன். ஆனா கையில காசு வந்தாலே எனக்கு அதுதான் போட சொல்லுது. எனக்கு இதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல. அது என்னான்னு அதனாலதான் எஜமான்ட்டு பேசணும்னு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப சர்க்கார் பிச்சை போட வச்சாங்க அவங்கள்ட்ட. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னமா அப்படின்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலா. நீங்க எப்படி அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவனா பாக்குறீங்க? இல்ல அல்லாஹ் வணங்க சொல்றான், அதனால அல்லாஹ் ஏமா வணங்க சொல்றான், அல்லாஹ் ஏன் நம்ம வணங்குறோம் அப்படின்னப்ப அவர் இல்ல அல்லாஹ் வணங்க சொல்றான், நம்ம வணங்குறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் ஏன் வணங்குறோம்? ஏன் பிறர் மாற்று மதத்தவர்கள் முருகன், இதை கிறிஸ்டியன் ஜீசஸ் அந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வை வணங்குறோமா அப்படின்றப்ப அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். வணக்கத்துக்கு தகுதியானவன்னா அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை. ஏன்னா அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்யறவன் யாருமே கிடையாது. இந்த விளக்கங்களை நம்ம தெரிஞ்சாதான் அந்த ஏன் நம்ம வணங்குறோங்கிற அந்த ஒரு இது நமக்கு தெரியும். ஏன் இறைவனை தவிர வேற யாரும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னா, நன்மை தீமை இந்த ரெண்டுமே அவன் இடத்துல மட்டும்தான் இருக்கு. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மட்டும்தான் கொடுப்பான். இப்ப நீங்க என்ன நம்ம நினைச்சுக்கிட்டீங்க, இந்த இடத்துல காசை போட்டா இப்போ 1க்கு 10 வந்துரும், இல்ல 1க்கு 3 வந்துரும்ங்கிற ஒரு இது. ஏன் அந்த பணம் உங்க தேவையை பூர்த்தி செய்யுங்கிற ஏதோ ஒரு இதுல வந்துருச்சு. ஏன்னா அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்யமா. அல்லாஹ்தான் இலாஹ்ங்கிற இல்மு இருக்கு. அல்லாஹ்தான் நம்ம தேவை பூர்த்தி செய்யற இல்மு இந்த மக்களுக்கு போய் கிடைக்கலங்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு. ஏன் நான் எப்படி பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்தான் இலாஹ்ங்கிறது இல்மு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி, தொழுகையில ஒரு இன்பம் இல்ல, மனைவியில இன்பம் இல்ல, மக்கள் எல்லாம் பழகிறான் வைக்கிறான், வியாபாரத்துல ஒரு வாழ்க்கையே வெக்ஸா இருக்கு. எல்லாத்துலயும் அல்லாஹ் கலந்து நம்ம அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேகுமார் நம்ம சொல்லி கொடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா மொத்த வாழ்க்கையுமே டேஸ்ட் ஆயிருக்கு. இபாதத்து டேஸ்ட் ஆயிருது, வாழ்க்கை வீட்டுல இருக்கிறது, வெளியே இருக்கிறது, கடையில் இருக்கிறது, கடை சாப்பிடுறது அத்தனையிலுமே ஒரு இன்பத்தை கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மக்களுக்கு போய் உணர்ந்துட்டாங்க, அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சோம். மாஷா அல்லாஹ். அப்புறம் யோசி இவ்வளவு காலம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அறியாம இருந்துட்டோமே அப்படின்னு அவருடைய உள்ளமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வளவு இருக்கா, அல்லாஹ் தான் நம்ம தேவை பூர்த்தி செய்யறாங்கிறது, அல்லாஹ் கூட இருந்து நம்ம தேவை பூர்த்தி விளங்காம இருந்துட்டோமே அப்படின்னு அவர்கள் உணர ஆரம்பிச்சுறாங்க. சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு குர்ஆன் கூட ஓத தெரியாத முரீதுகள், ஓத தெரியாதவர்கள் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிச்சு கண்ணீர் வடிச்சு, சர்க்கார் கரீம் இப்படிலாம் நான் அனுபவிக்கிறேன் இன்னைக்கு டெய்லி என்று சொல்லுகிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காததான் நம்முடைய பெரிய கடமை. இதை சேர்க்காததான் நம்ம செய்யக்கூடிய தப்பு. சேர்த்துருங்க, நீங்க சேர்த்துட்டு அவங்க கல்புல விதைச்சிருங்க.
அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வராங்களா இல்லையோ, தொடர்பு இருக்கா இல்லையோ, அது பாட்டு களிமா வேலை செஞ்சுட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள போய் ஒரு ஆட்டிடும் அவங்கள லா இலாஹ இல்லல்லாஹ். அதனாலமா நல்ல சேவை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சேவைகள்ல அதிகமாக இருங்க. அவன் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்ப பஹ்ரைன்ல நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க அந்த பயானுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் பஹ்ரைன்ல இருந்து இந்த பயானம் கேக்குறீங்களோ என்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. உங்களுக்குள்ள கலந்து பேசுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப லண்டன்ல இருந்து பேசுறாங்க. லண்டன்ல இருந்து பயானம் கேட்டவங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அந்த கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அதுல பாக்கிறவங்க தொடர்பு கொள்ளட்டும். மலேசியால, சிங்கப்பூர்ல, துபாயில, அபுதாபில யாரு இருந்தாலும் போட்டு அவங்கள்ட்ட மாதிரி பேசுங்க. யாராவது ஒரு நபருக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கையில எத்தி வச்சுட்டாலும் போதும். அதுக்கு மேல அவங்கள்ட்ட பேசுறாங்களோ பேசலையோ, தொடர்பு இருக்காங்களோ இல்லையோ, அது அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடும். அது அப்படியே ஒரு 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 உலுக்கிடும் அவங்கள. அவங்க வாழ்வதற்கு ஒரு காரணமா பெறும். ஒரு விதையை தூவி விட்டோம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அது மரமாச்சுன்னா நமக்கு அதை பத்தி தெரியுது. அது செய்தியா சொல்லுது, நீங்க தான் போட்டீங்க மரம் ஆயிட்டோம் அப்படின்னு. இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட நேற்று பப்பாளி பழம் சாப்பிட்டோம். பப்பாளி பழம் இப்ப விதை இல்லாமல வருது. நேற்று எல்லாம் விதையோட பப்பாளி பழம் கொடுத்தேன். சாப்பிட்டு அந்த விதையை சும்மா குப்பையில போடாதீங்க, கொண்டாங்கன்னு வாங்கி கொண்டு போய் அந்த ஏரியா ஃபுல்லா தூவி விட்டோம். அந்த பக்கம் இருக்கு எல்லாம் முங்கியம் தூவி விட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இல்லையோ நாளைக்கு இல்லையோ அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அந்த விதை எங்கேயோ 1000 விதையில 4 விதை முளைச்சு வரும். அதுல 4 பறவைகள் சாப்பிடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கவர்மெண்ட்லயே விதை பந்துன்னு தயார் பண்றோம். அந்த தயார் பண்ணி எல்லா விதையும் போட்டு நீங்க கொண்டு பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது காட்டுல தூக்கி போட்டுருங்க அப்படி ஸ்கூல்ல தயார் பண்ணி கொடுக்குறாங்க. களிமண்ல விதையெல்லாம் நிறைய சேர்த்து உருண்டை பண்ணி கவர்மெண்ட்ல விதை பந்துன்னு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி தூக்கி போட்டு போங்கன்னு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. பிள்ளைங்க சந்தோஷம் வாங்கிட்டு பஸ் பிரயாணம், ட்ரெயின் பிரயாணங்களை போகும்போது காட்டு பகுதி தூக்கி எரிஞ்சுக்கிறது. அதுல ஒரு 100 விதை இருக்கும். எல்லா விதையும் கலந்து போட்டு வேப்பம், நிலவேம்பு, மலைவேம்பு எல்லாம் போட்டு காட்டு பகுதி தூக்கி போட சொல்றாங்க. அதுல 10 விதை முளைச்சு வரும். அது 10,000 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். அது வாழையா இருக்கும். நமக்கு சவாபு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மரம் என்ன போன் பண்ணி நீங்க தாங்க என்னை விதையை தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுவா போது தேவை போட்டது முளைக்கும். அது மாதிரி நம்ம எல்லாத்து கல்விலையும் போட்டுறணும். தான் எனக்கு ஆசை. யாரெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் நல்லா பண்றோமோ, எவ்வளவு நாள் துணியால இருக்க போறோமோ தெரியல. 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அல்லாஹ்வுல எத்தனை வருஷம் வச்சிருக்கான்னு தெரியல. எவ்வளவு பேருக்கு மேக்சிமம் இந்த களிமாவை கொண்டு போய் சேர்த்த முடியுமோ, நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் செலவு பண்ணி எவ்வளவு இங்க போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துறணும். அப்படி ஒரு வெறி இருக்கு எனக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க ஊர்களை கூப்பிடுங்க. நீங்க 10 பேர் கூப்பிட்டு என்னை கூப்பிடுங்க, வந்துடுறேன். காசு வேணாம், பணம் வேண்டாம், போக்குவரத்து காசும் வேண்டாம். வந்ததுக்காக வேண்டி எனக்கு சோறு கூட வேணாம், வெளியே விட்டு சார். உங்க ஊர்களில் 10 பேரை கூப்பிடுங்க. புதுசா 4 நபர்ல சேர்த்துங்க. தாயில பரப்புங்க. என்னையும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். அப்படி ஒரு வெறி இருக்கு எனக்கு. எல்லாம் இருக்கு. எவ்வளவு காலம் போச்சு, 50 வருஷம், இனிமேல் 50 வருஷம் வாழ போறோம். இனி எவ்வளவு காலம் நல்லா வச்சிருக்கான்னு தெரியல துனியாவில். அது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு இந்த களிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ஆசை தான். சர்க்கார் சொன்னாங்க, தாஸ் சர்க்கார்ட்ட போய் சொன்னாங்களாம், வயசாக எனக்கு ரொம்ப மூத்துடைய பயமா இருக்குது சர்க்கார் அப்படின்னு என் ஷேகர் தாஸ் சர்க்கார்ட்ட சொன்னாங்களாம். அப்ப தும் கித்தே சால் தீனுக்கு குத்தாலியே குத்தான்னு அந்த குத்தகை எடுக்கிறேன் சொல்றாங்க. அந்த வார்த்தை சொன்னாங்க. எந்த வார்த்தை ஞாபகம்? நீ எத்தனை வருஷம்பா இந்த மார்க்கத்துக்கு குத்தகை எடுத்திருக்கிற நான் சொல்லி ஓப்பா, அது மார்க்கத்தை காப்பாற்றுறதுன்னு பொறுப்பா எல்லாம் எடுத்துக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் கியாமத் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பா எல்லாம் எடுத்துக்கிறான். நீ ஒண்ணு குத்தகை எல்லாம் எடுக்க சொல்லல. இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய். எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லு. குரூப் ஒரு குரூப் இருக்குது. அவங்க நமாஸ் படாக்கிற ஜன்னத் பராத்தே, தூ கலிமா படாக்கிற ஜன்னத் பராவ். ஒரு கூட்டம் தொழுகை வச்சு சொர்க்கத்தை நிரப்புறாங்க. நீ கலிமா ஓதி கலிமா சொல்லி கொடுத்து சொர்க்கத்தை நம்ப போப்பா. எவ்வளவு முடியுமோ சொல்லு, கவலைப்படாத, எல்லாம் வேலை வாங்குவானே அப்படின்னு தாஸ் சர்க்கார் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம என்ன மார்க்கத்துக்கு குத்தகை எடுத்து வந்திருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பேருக்கு மேக்சிமம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு சேர்க்கணும். அவர் மொஹீதீன் அஜ்மீர் நாயகத்துடைய சரித்திரம் படிச்சுட்டு இருந்தோம். 1 லட்சம் ஹலீஃபாக்கலாம் அவங்களுக்கு. அது மாதிரி மிஸ்கினுக்கு ஒரு ஆசை, 1 லட்சம் ஹலீஃபாக்களை உண்டாக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. படி 1 கோடி ஆயிருமே, லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சு பரப்பணுமே, எல்லாம் ஒரு ஆசை. நீங்களாம் எனக்கு ஒத்துழைங்க இன்ஷா அல்லாஹ். ப்ளீஸ் கோஆபரேட்டிவ் வித் மீ அப்படின்னு சொல்லுவாரு என் வாத்தியார், அடிக்கடி சொல்லுவாரு. அது மாதிரி நீங்களாம் எனக்கு ஒத்துழைங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா மூளை முடுக்கெல்லாம் களிமாவை கொண்டு போய் சேர்த்துங்க. அல்லாஹ் தஆலா அந்த களிமா அப்படி மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பா ஒரு சில பேர் இருக்காங்க, நல்லா பாகிமான பிள்ளைங்களா இருப்பீங்க. நீங்க இஷாரா சொல்லுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணணும்.
வசீமோல பாருங்க இஷாரா சொல்லுக்கு தூக்கத்திலையும் கேட்க சொல்ற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி அதை ஃபுல்லா யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அல்ல சிலாபத்து கொடுக்க வச்சான் அல்லா தாலா. நீங்களும் அது மாதிரி மனப்பாடம் பண்ணணும். வசீமோட எதை கேள்வி எப்ப கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஜவாப் சொல்றான். எஜமான் சொல்லுங்க, நுகாத்தே மாறி சொல்லுங்க. வசீமுல்லா வசீமுல்லா லைன்ல இல்லையா? जी जी सरकार, जी सर, நுகாத்தே மாறி சொல்லுங்க. जी सर, மூணு விஷயம் என்னன்னு सरकार, நுகாத்தே மாறிஃப்ல 3 விஷயம் வருது சொல்லுங்கம்மா. जी सर. அந்த படம் போல நீங்க இன்னும் இல்ல பார்த்தேன் சர்க்கார், அதுல பேரு வேற மாதிரி இருக்கும் சர்க்கார். वजूद एक जात दो அந்த படம் வரலையா நீங்க? जी सरकार, அது பார்த்தேன். ராஹ மாரிஃபத்துல் குஃப்ர் என்ன சொல்லுங்க? இன்ஃபிகா கே வஜூத் வ ஸாத் है. மாஷா அல்லாஹ். அப்படி கேட்கற டக்கு டக்குன்னு சொல்லணும். நுகாத்தே மாரிஃபில் படம் எடுத்து பாருங்கம்மா. वजूद एक जात दो அரபிக் நிஸ்பத் दो. जी सरकार. தமிழ்ல மனப்பாடம். அனியத் ஏக் அர்த்தம். அதேதான். அது டக்குன்னு சொல்லணும். அப்படி இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ராத் ஹம்சா சொல்லுங்க. जी सरकार. वஹதல் வஜூத். जी सरकार. ஐனியத் கைரியத். जी सरकार. ஜபர் வ கதர். அனியத் கிரீத் ஜபர் வ கதர். जी सरकार. இந்திராஜ் ஷை ஃபி ஷை. जी सरकार. அதுவே அம்சால். ஆயிலா. எல்லாம் ஃபுல்லா கரைச்சு குடிச்சிடணும் எல்லாத்தையும். இன்ஷா அல்லாஹ் தஆலா. அலிமோல ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய அவளுக்கு கூட கலிமாவோட சேவை வாங்க. கலாமுல்லா, சைஃபுல் இஸ்லாமுல்லா எல்லாரும் அதுல ரொம்ப இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதுல நல்லா பயிற்சி பெறுங்க. இன்னும் அதுல வந்து ஊரியா இருக்காரு. நீங்க உஸ்தாத்மார்கள் நம்மகிட்ட உஸ்தாத்மார்கள் இப்ராஹிம் ஹசரத், அப்துல் ரஹ்மான் ஹசரத், அப்துல் ரஹீம் ஹசரத், நம்முடைய சஜாதா இப்ராஹிம் ஹசரத், முஹீன் ஹசரத், இவங்கள்ட்ட யார்ட்டையாவது பாடம் சொல்லுங்க. தாலிம் இஷாரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கடைசி வரைக்கும் ஒரு தடவை பாடம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பீர்பாய்களுக்கும் இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கலிமா ஊருங்கள் நன்கு கற்க கசடர கற்கும் பொழுது கசடர கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ சர்க்கார் சொன்னாங்க அப்படி இல்ல, ஃபுல்லா என்னங்கிறது உள்ள நுழைஞ்சு ஃபுல்லா கசடர கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. அப்புறம் அதை சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா. சரியா? நம்ம அன்பு நேசர் எஜமான் கத்தார்ல இருக்காங்க, அபூபக்கர் எஜமான் 2 வாரம் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. 2 வாரம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஜி எஜமான் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்கார் தங்கள் பிச்சையில லா இலாஹ இல்லல்லாஹ் கத்தார்லயும் முழங்க ஆரம்பிச்சிருச்சு எஜமான். தங்கள் வா 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 வா. முதல்ல மிஸ்கின் ஒருத்தருக்கு தங்கள் பிச்சையில ஆரம்பிச்சு எஜமான் லா இலாஹ இல்லல்லாஹ். அவரு போய் 2 பேரை கூட்டு வந்துட்டாரு எஜமான். திரும்ப எடுத்துறீங்களா? ஜி சர்கார் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். வா வா வா. அதேதான் இது கேட்க எவ்வளவு நீங்க வந்து எனக்கு 500 கோடி கத்தார் மன்னாட்டை வாங்கி அன்பிளி செஞ்ச மாதிரி இருக்கு. 3 பேரை கொடுத்தா 300 கோடி மாதிரி இருக்கு. அதாவதுமா பணம் காசு வந்து காண போயிடும். இப்ப சொன்னீங்களே இந்த 3 வந்து அது போய் 300 உண்டாக்கும். அது தேவத்து வரைக்கும் போகும். இதுதான் எனக்கு ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்கு. நான் சொல்லிட்டா இருக்கிறேன் கலாம் ஜமான்ட்டு நீங்களும் அங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்குமா? நண்பர்கள் உறவுகளுக்கு கூப்பிட்டு இங்க 100 பேர் கூப்பிட்டு 2 பேர் வந்தாலே பெருசு. லண்டன் நைனாரமல்ல திரும்ப ஆரம்பிச்சாங்க. மாஷா அல்லாஹ். தொடர்ந்து சுமாராக ஒரு 7-8 வருஷமா நடத்துறாங்க. ஒரு வரம்பு விடுறது இல்ல. யாரும் இல்லாட்டி அவங்க மனைவி செஞ்சிடறாங்க. மலைகளையா இருந்தா வரமாட்டாங்க, செஞ்சிடறாங்க. ஆனா விடுறது இல்ல. யாராவது 2 பேர் 4 பேரை கூப்பிட்டாவது இதுக்கு நடத்துறாங்க. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் 2 4 ஆகும் 4 8 ஆகும் நடத்துங்க. சூப்பரா. லா இலாஹ இல்லல்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த மக்களுக்கு நீங்க வந்து நம்ம அலிமோலோட ஜாயின் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி கலாமோட ஜாயின் பண்ணி அவங்களுக்கும் தாலீம் செய்வாங்க. நீங்களும் தாலீம் அவங்களுக்கும் தாலீம் செய்வாங்க. அதனால சொல்றேன். மாஷா அல்லாஹ். உங்க இடத்துல உங்க பிளேஸ்ல கூப்பிட்டு நீங்க லா இலாஹ சொல்லுங்க. அதுக்குன்னு இடத்த பிடிச்சுங்க. வேணா இருக்கு இடம் சின்னதா இருந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறதுக்கு இடம் வேணும். பேர் வச்சு கொஞ்சம் பெரிய இடம் பிடிச்சிட்டு ஒரு 10-20 பேர் உட்கார்ற மாதிரி பிடிங்க. இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சரி எப்ப நானும் வரட்டுமா? போட்டோம் கூப்பிட்டு ஒரு 50 பேர் ரெடி பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜி சர்கார். உலகம் எல்லாம் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். எதுவரை இந்த உடலில் உயிர் ஜப்தக்கு ஜிஸ்மே ஜான் ஹே, இந்த உடலில் எதுவரை உயிர் இருக்கிறதோ ஆயேங்கே ஜாயேங்கே வருவோம் போவோம் என் சேகரன் சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் சேவை செய்வோம். பெருமாள் சொன்னாங்க கபல சக்கமி வியாதி வருவதற்கு முன்பு ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கணும். இப்ப கொஞ்சம் சஃபர் செய்யற மாதிரி அல்லாவுடைய ஃபஸல், அல்லாவுடைய கருணை, அல்லாவுடைய பிச்சை அங்க உடம்பு கொடுக்குறான்.
இனி 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியாது, 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்னு ஒரு ஆசை. திருச்சியில இசாக் மேல ஒரு நாள் மாநாடு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஏற்பாடு, காரைக்குடியில, காரைக்கால்ல, ஊட்டியில நம்முடைய உமர் மோல ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குளிர் போனோம்னு எஜமான 3 நாள் இங்க வச்சாலும் எஜமான பிப்ரவரியில ஒரு நாளோ 3 நாளோ ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊருக்கு ஏற்பாடு செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. இதுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ். நான் சொன்னேன், நான் வருகிற போகிற காசு நீங்க கொடுக்க வேணாம். அங்க இருக்கிறதுக்கான சர்க்கார் வந்தா 100 500 ஹஜ்ஜியா கொடுக்கணுமா, அதையும் யோசிக்க வேணாம். சாப்பாடு வந்த பீர்பாய்க்கு 50 பேருக்கு சாப்பாடு போடணுமா, அதையும் யோசிக்க. நாங்க அந்த காசை நான் கொடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏற்பாடு மட்டும் செய்யுங்க, என்ன செலவாச்சா என்ன வாங்கிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நாடுனா வசதியற்ற பீர்பாய்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு போற வர காசை நம்ம கொடுத்துடலாம் இன்ஷா. எல்லா ஊர்லயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக இன்ஷா அல்லாஹ் தஆலா. எஜமா அபூபக்கர் எஜமா சொன்னது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. எங்க எப்ப ஆரம்பிச்சீங்கம்மா? டெய்லியா இல்ல வர ஒரு நாளா? டெய்லி சந்திச்சு பேசலாம் சர்க்கார். அப்ப வந்து கொஞ்சம் பேசுங்க. பயான் இந்த அவங்களுக்கு எங்க காமிச்சு வைங்க, எங்களுக்கு கேட்கட்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நிறைய பேருக்கு உங்களை கொண்டு இதாயிடுச்சு இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்நாளெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் பேச்சுமா எல்லாம் கூட வச்சு வாழ்ந்துங்க. எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை